நிலைமை, அவ்வளோ சூழ்நிலை. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நீங்க என்ன பண்ண கர்த்தர் தான் கைவிட மாட்டார். இல்லையா? காலங்கள் எப்படி வேணாலும் ஓடும், இருக்கிற நிலைமை இருக்காது. சோத்திரம் இருக்கிறது போல இருக்கும். இன்னைக்கு எப்பயும் போல சண்டை தான், எப்பயும் போல திங்கக்கிழமை தான், எப்பயும் போல. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கைங்கிற சக்கரம் என்ன பண்ணும்? சுத்திக்கிட்டே வரும், சுழற்சி. அல்லேலூயா. அவன் ஆண்டவர் மட்டும் உலகம் எப்படி வேணாலும் சுழற்சி ஆகட்டும், ஆனா ஆண்டவர் எப்போதும் மாறாதவர். அல்லேலூயா. அவர் எந்த நிலையை நம்மளை கைவிடவே மாட்டார். சோத்திரம். அதைத்தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவரை நம்புகிறவர்களை தேவன் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதுதான், இயேசு எப்பொழுதும் கைவிட மாட்டார். அவரை நம்புகிறியா? அவரை நீ விசுவாசிக்கிறியா? அவர் ஒரு நாள் அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். சோத்திரம். வேதம் சொல்லுது, இந்த நாளில தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். சோத்திரம். யார் கைவிட மாட்டார்? ஆமா, பிள்ளைகளை பார்க்கிறோம். எத்தனையோ குழந்தை என்ன பண்றாங்க, பிறந்த குழந்தை என்ன பண்றாங்க, சர்ச்சு வாசல விட்டு போயிடுறாங்க, குப்பை தொட்டிக்குள்ள போட்டு போயிடுறாங்க, வெறும் வீதியில போட்டுறாங்க, கோணிக்குள்ள சுத்தி ஆத்தாங்கரையில போட்டுறாங்க, சோத்திரம், குளத்துல போட்டுறாங்க, பார்க்கிறோம். அப்ப இவ்வளவு காரியங்களா இன்னைக்கு என்னது, கொடூரமான சம்பவங்கள் நடக்குது. ஆனாலும் தேவன் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அதைத்தான் பரிசுத்த வேதம் சொல்லுது, தாயின் தகப்பனும் கைவிடலாம், ஆனா அவர் உன்னை கைவிட மாட்டார். சோத்ரம். சங்கீதத்தில் 27:10 சொல்லுது. சங்கீதம் 27:10 வாசிக்கும். ஆமென். தேவன் நம்மளை சேர்த்து கொள்வார்கள். அல்லேலூயா. யார் கைவிட்டாலும் சரி, யார் பொறுமை தள்ளினாலும் சரி, நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சேர்த்து கொள்ளுகிற ஒரு தெய்வம். அந்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். சோதரம். ஏன்னா நிலைகள் எப்படியாப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் அவரை நம்புகிறவர்களை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அமைதலாங்க. அப்ப நம்ம தேவன் நம்மளோட சோதரர் கைவிடவே மாட்டார் என்பதை புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்முடைய ஆண்டவர் யாரு எந்த நிலையில இருந்தாலும் கைவிட மாட்டார் தான். யாராதான் சரி, இயேசுவை தேடுனாலும் சரி, தேடாவிட்டாலும் சரி, கர்த்தரை நான் சொல்றேன், தேடினாலும் சரி, தேடாவிட்டாலும் கைவிட மாட்டார். ஆனா கர்த்தரை தேடி அவரை நம்பி இருக்கிற நாம் தேடணும் அல்லவா? ஒரு நம்ம ஆண்டை தேடணும். தேடின பிறகு மறக்கிறோம் பாத்தீங்களா? அங்கேதான் மிஸ்டேக் வருது. சோதரம். அல்லேலூயா. நம்ம ஆண்டை தேடுறோம் அல்லவா? ஆண்டை தேடிட்டு இருக்கோம், ஆண்டவரை நல்லா நேசிக்கிறோம், அவரை நல்லா ருசிக்கிறோம். அந்த ருசித்து எல்லாம் இருக்கிற வேலையில நாம் அவரை விட்டு விலகிற போதுதான் நம்மளை விட்டு வருகிறார். ஆனா யதார்த்தமா மற்றவங்க ஆண்டவர் அறியாம இருப்பாங்க, தேடாம இருப்பாங்க. ஆனா அவரை கூட என்ன பண்ணுவார், என் பிள்ளை, அந்த பிள்ளை எப்படி என்கிட்ட வருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் காத்திருப்பார், அவர்களுக்காக துணையா இருப்பார். ஆனா ஆண்டவரை தேடிக்கிட்டு, இயேசுவை தேடிக்கிட்டு அவர் ஆராதிக்கிற நாம் கொஞ்சம் விலகுகிற போதுதான், கொஞ்சம் விலகினா போல அவர் என்ன நம்மளை விட்டு விலகுற போல இருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் நம்மளை விட்டு விலகுறது போல இருக்கும். ஆனால் தேவன் நம்மளை கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். ஆமா, வேதம் சொல்லுது. ஆனா அவர் எச்சரிப்பார், அநேகர் எச்சரிப்பார், விலகுறப்பா நீ போற வழி சரியில்லைன்னு எச்சரிப்பார். எச்சரித்தும் நீ தூரமாய் போகதான் அவர் என்ன பண்ணுவார், நம்மளை விட்டுருவார். சோதரம், கைவிட்டுருவார். அவ்வளவுதான் அப்படி சொல்லி. அப்ப நம்ம ஆண்டவரை தேடுவதில், அந்த காரியத்துல நாம் உண்மையா இருப்போமானால் அவர் நம்மளை, நம் இருக்கிற குடும்பத்தை, நம்ம இருக்கக்கூடிய பகுதியில வேதம் சொல்லுது, நகரத்தையும் கைவிட மாட்டாராம். ஆனால் அதுதான் ஆண்டவர் ஒரு மனுஷத்தை கேட்டார். ஆதிகாமத்துல ஆபிரகாம் கேட்டார். தேவனே நம்பியிருந்தான் ஆபிரகாம். தன்னுடைய அண்ணனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய லோத்துக்காக அந்த சோதா குமார பட்டணம் பாவத்தில் இருக்குது, அந்த பட்டணத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தேவன் தீர்மானிச்சிட்டார், அழிச்சிடணும், அவ்வளவுதான், அங்க வேணாம் அப்படி தீர்மானிச்சிட்டார். ஆனா ஆபிரகாம் மட்டும் சொல்றாரு. சொல்லப்படுகிற போது எதுக்காக சொல்றாருன்னா, லோத்து அங்க இருக்கிறான்,
சொல்லப்படுகிற போது அந்த லோத்துக்காக ஆபிரகாமும் ஆண்டவரோடு பேசுகிறார். ரெண்டு பேருமே பேசுறாங்க மாறி மாறி. ஆண்டவரே 50 அப்படியே வர சோத்திரம் 5 வரைக்கும் பேசுறாங்க. கடைசியில இருக்கிறது 4 பேர் தான், 5 பேரோட இல்லை. 4 பேருக்கு கர்த்தர் மட்டும் இருக்கு. ஆபிரகாம் இந்த மாதிரி லோத்தை மட்டும் லோத்துடைய குடும்பத்தை மட்டும் காப்பாற்ற விரும்புகிறார். காப்பாற்ற விரும்புகிறார். அவன் கைவிடல. ஏன்? அந்த நீதிமானாக இருக்கக்கூடிய ஆபிரகாம் இந்த மாதிரி லோத்தை காப்பாற்ற விரும்புகிறார். சோதரி தான் உண்மை. அப்ப அதே போல நம்ம யாரை எந்த அளவுக்கு ஆண்டவரை நாம் நம்புறோமோ நம்மையும் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றும். அது மட்டும் நல்ல விஷயம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்படாம இருக்கலாம் யாரு? வீட்டார்கள். நம்ம ஓரளவு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம குடும்பத்துக்காக என்ன பண்ணோம்? செபித்து இருப்போமானால் அந்த செபத்திற்கு கண்டிப்பா என்ன உண்டு? கண்டிப்பா என்னைக்கா ரட்சிப்பார். சொல்றோம் அந்த ரட்சிப்பு என்னைக்குமே கண்டிப்பா கர்த்தர் ரட்சிப்பார். நம்ம ஜெபம் ஒரு நாள் கூட வீணா போகாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்படியாவது அவங்க மரணம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இயேசுவை அறிஞ்சுதான் மதிப்பாங்க. ஐயோ நம்ம செபிக்கிறோம், இவ்வளவு செபிக்கிறோம், ஏன் அந்த ரட்சிப்பு இல்லை, ஏன் ஆண்டவருக்கு எனக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அது மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசப்பா ஏன் அவங்கள தொட மாட்டாரு? ஏன் எத்தனை பேர் குடும்பத்துல குடும்பமா கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, எனக்கு ஏன் இந்த காரியம் எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க சோர்ந்து போகக்கூடாது, எண்ணிடக்கூடாது. என் தேவன் ரட்சிப்பார், அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. என்னுடைய கணவரை ரட்சிப்பார், என் பிள்ளைகளை ரட்சிப்பார். அவரை நம்ம என்ன பண்ணோம்? செபிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய செப